எக்ஸசைசஸ் பண்ணாமல் வெறுமனே எவ்வளோ தான் நீங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு, வெளில போயிட்டே தான் இருக்கும். மற்றபடி போனில் போய் ஸ்டோர் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதை பண்ண மாட்டோம். இது ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி டயட்டும் எடுத்துக்கிட்டாலும் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. கெயின் அது சொல்கிறது வந்து இல்லை இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சாப்பிட்ணும், சமைச்சு சாப்பிட்ணும், சமைக்காமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன விஷயம் இருக்குது. இப்போது நல்லா மென்று சாப்பிட்றோம் அப்படின்னா வாயில் நல்லா மெல்லும் போதே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாற்றிடுவோம். அது வந்து ஸ்டமக்கு போகும். ஸ்டமக்கு வந்து ஆசிட் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். அது வந்து அகெயின் அது என்ன பண்ணுன்னா கிரைண்ட் பண்ணும். இருக்கிறதுலே ரொம்ப மைனர் பார்ட்டிகல்ஸாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கெயின் அங்கேருந்து வந்து இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைன் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி. ஒரு 2 hours வந்து அதில் ஃபுல்லாக வந்து இந்த ஃபுட்டு ஸ்லோவாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து அங்கங்கே அந்த ஃபனல் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். அது சின்ன சின்ன வந்து போர்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ எவ்வளோ மைனர் பார்ட்டிக்கலாக இருக்கோ அந்தளவுக்கு அதால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியாது.